வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு பயனுள்ள மூலிகை பழத்தையும் ஒரு அழகான பூவையும் பறிக்க போறோம். வழக்கம் போல போன வாரத்தோட கேள்விக்கான பதிலும் இருக்கு. இந்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் இருக்கு. நான் இப்போ இந்த வெயில் காலத்துல இந்த பழத்தை விதைக்காக தான் பறிச்சிட்டு இருக்கேன். நான் பறிச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு, தூதுவளை மூலிகை கொடியோட பழங்கள் தான் இது. பார்க்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதோட பூக்கள் இலைகளை நம்ம அப்படியே பறிச்சியும் பயன்படுத்தலாம், இல்லை காய வச்சு பொடியாக்கியும் பயன்படுத்தலாம். விதைகளை வித்துக்காக எடுத்தீங்கன்னா தோட்டத்தோட வேலி ஓரங்கள்லையோ அல்லது மூலைகள்லையோ போடுங்க. ஏன்னா இது ரொம்ப முட்களாக படர்ந்து வளர்ந்துரும். ரெண்டாவது, அழகான குட்டி குட்டி பூக்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் கேள்விக்கான பதிலை பார்த்துடலாம். இது இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ரணக்கள்ளி செடி. மிகச்சரியா பதில சொன்னவங்க வாணி, சரவணராஜ் கோமதி, சிற்றரசி மேத்யூ, ஸ்ரீ இனியப்பிரியா மற்றும் சாபீர் ஆயாஷ். இவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து, இந்த குட்டி குட்டி அழகான பூக்களுக்கு சொந்தக்காரி யார் தெரியுமா? நீல நட்சத்திர பூ அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் படர்ந்து வளரக்கூடிய கொடிப்பூ தான் இது. இங்கிலீஷில் செயிலோன் ஹைட்ரோலியா. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்க்கலான்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதை அப்படியே பிடுங்கிட்டு தொட்டியில் வச்சேன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே தான் இருக்கும்ல. அங்கே வச்சேன்னா ஒரு 2-3 நாள்லேயே நல்லாவே வாடி போயிடுச்சு. இப்போல்லாம் நியூஸ் பேப்பரையோ நியூஸையோ நம்ம பார்த்தாலோ கேட்டாலோ பரவலாகவே நிறைய பேர் மன அழுத்தத்தினால தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க. சில நேரங்களில் உடனடியாக நமக்கு தீர்வு கிடச்சிடும் எதுக்குமே. பல நேரங்களில் தீர்வுக்கான காலம் கொஞ்சம் நீண்டு போகும், அல்லனா தள்ளி போகும்னு சொல்லலாம். அதுவரை நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் அவசியம். சொல்லணுன்னா, நம்ம சுனிதா வில்லியம்ஸும் வில்மோர் 2 பேரும் இல்லை, 9 நாளுக்காக போனவங்க 9 மாதம் கழித்து திரும்ப வந்திருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் பூமிக்கு நான் வருவேங்கிற தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன். செடி நட்டு வச்சு வாடி போச்சு. ஏன்னா இதை பற்றிய அறிவு எனக்கு போதியதாக இல்லை. இப்போ இந்த வார கேள்வி, இப்போ நீங்கள் பார்க்குற பூ கொடி வகையை சேர்ந்தது. இதன் பழங்களை சாப்பிடலாம். பொதுவாகவே காட்டில் தான் காணப்படும். ஓகே மக்களே, அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை எப்போவுமே நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.